பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா நான் 2 நாய் குழந்தையா இருக்கும்போது ஒரு தமிழ் புலவர் மாதிரி தமிழ் பேசணும்னு ஆசைப்பட்டாங்களாம். சிரிப்பா இருக்குல்ல? இதே மாதிரி தான் எனக்கு இருக்கு. நீங்க ரொம்ப பெரிய ஒரு கனவை வச்சுட்டு அதை சீக்கிரமா நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு பதிலா இதை பண்ணுங்க. இப்ப நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு நம்ம பிறந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம நிறைய அழுதோம்னால நம்ம ரொம்ப வெற்றிகரமான ஆளா கருதுவாங்க. சரி ஓகே, என்னோட குழந்தை ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க, கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறமா அன்னில இருந்து நான் நிறைய சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த சிரிக்கிறதா என்னோட வெற்றி நினைச்சு அதையும் கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறமா அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி தமிழ் வார்த்தைகள் நான் பேசும்போது அதெல்லாம் என்னோட பெரிய வெற்றி நினைச்சு ரொம்ப பெருசா கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறமா நல்ல தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தையா சொல்லி கொடுத்து ஒரு நாள் நல்ல தமிழ் பேசுறத பார்த்து அழகு பார்ப்பாங்க. அதுதான் என்னோட வெற்றி நினைப்பாங்க. இதே தான் நம்மளும் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஒரு கோடீஸ்வரர் ஆகலாம் நம்ம கனவு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு லட்சாதிபதி ஆகணும், அதுதான் உங்களோட கனவு. அதுக்கு முன்னாடி நீங்க நல்லா 1000 கணக்கில் சம்பாதிக்கணும், அதுதான் உங்களோட கனவு. அதுக்கு முன்னாடி நீங்க நல்ல ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கணும், அதுதான் உங்களோட கனவு. இப்போ நீங்க ஒரு மாணவரா இருக்கீங்க, இப்போதைக்கு நீங்க படிக்கிறதா உங்களோட கனவு. அந்த கனவுல வெற்றி கணக்கமா அதுதான் உங்களோட பெரிய வெற்றின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அதுதான் உங்களோட வெற்றின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க earn பண்ணீங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களோட வெற்றி பாதையை பார்க்கும்போது ரொம்ப இனிமையானதாகவும் எளிமையானதாகவும் இருக்கும். குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது நமக்கு அந்த வெற்றி கண்டிப்பா சீக்கிரமா கிடைக்கும்.